Hi friends, welcome back to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு நம்ம நிறைய விதமான சிம்பிள் ஐடியாஸ் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் மட்டும் 3/4 சைஸ் அளவு மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நம்ம இந்த மூடியில் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக லேஸ் ஒட்டிட்டு ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் ஒட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து ஹோல் போட்டுட்டு ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட்டு வந்து கட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆர்கனைசரை பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இப்போ நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீப்பு வைக்கிற ஹோல்டராக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா இதை வந்து ப்ரஷ் மாட்டுற ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிமோட் ஹோல்டராக நம்ம வந்து டிவிக்கு பக்கத்தில் ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். மூடி இல்லாமல் வெறும் பாக்ஸ் மட்டும் இருந்தாலே நமக்கு வந்து போதும். இது கூட வந்து கிளிட்டர் ஷீட்டில் லேஸ் ஓட்டி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சிம்பிள் ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இது நம்மளோட மேக்கப் ஐட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு வைக்கிற ஹோல்டராக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த பாக்ஸுக்கு தகுந்த சைஸில் இந்த முட்டை வைக்கிற பேப்பர் பிளேட்டை கட் பண்ணி நான் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து முட்டையை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னரை வச்சு நம்ம நிறைய விதமான ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலோட ரீயூஸ் ஐடியாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ட்ரேயில் நான் வந்து முட்டையெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து 2 பிளாஸ்டிக் மூடியும் 3 பாக்ஸும் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸையும் இந்த மூடியையும் வச்சு தான் நம்ம சிம்பிளான ஆர்கனைசர் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த பாக்ஸை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மூடியை 2 சைடும் இந்த மாதிரி வச்சு நான் க்ளூகன் வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சுட்டு 2 பாக்ஸையும் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளூகன் வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு அதை 2ஆக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணினதை இந்த பிளாஸ்டிக் மூடியில் இந்த மாதிரி சைடில் 2 சைடும் வச்சு நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. நம்மளோட சிம்பிள் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை இதில் சில டெக்கரேஷன் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து சின்னதாக சில டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மூடியில் ஃபுல்லாக வந்து லேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். சின்னதாக ஸ்மைலி ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதுல கொஞ்சம் லைட் வெயிட்டான திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான திங்ஸ் நம்ம வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது மூடியோடு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கார்ட்போர்டு அட்டையில் கிளாத் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் கரெக்டாக இன்செர்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம வச்சாலும் ஓகே தான். இல்லை ஃபெவிபாண்ட் ஏதாவது அப்ளை பண்ணி நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் நம்ம பார்ட்டிஷன் மாதிரி வந்து பிரிச்சுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதையுமே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம தூக்கி போட அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு 2 பிளாஸ்டிக் பாக்ஸும் ஒரு பிளாஸ்டிக் மூடியும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் மூடியில் 4 சைடும் வந்து ஹோல் போட்டுட்டு கயிறு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த 2 பிளாஸ்டிக் பாக்ஸையும் ஒன்றா வச்சு அதில் மண் நிரப்பி நான் வந்து ஓமவல்லி செடி தான் வந்து வச்சுருக்கேன். இப்போது அந்த பாக்ஸை இந்த மூடியில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபெவிபாண்ட் ஏதாவது அப்ளை பண்ணி அடியில் வந்து ஒட்டுற மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட ஹேங்கிங் பிளான்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சின்னதாக கயிறு கட்டி ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கயிறை வந்து கட் பண்ணி ஹேங் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இந்த பாக்ஸில் நம்ம டேபிள் ரோஸ்லாம் வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை நம்ம இந்த மாதிரியெல்லாம் பிளான்ட் வளர்க்குறதுக்கு ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்ஃப் எக்ஸல் பாட்டிலில் கட் பண்ணி நம்ம வந்து செஞ்சது தான். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த மூடி சைஸுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் கிளிட்டர் ஷீட் தான் கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த மூடியில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக நான் ஒரு பிளாஸ்டிக் கப்பு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று மட்டும் இந்த மூடியில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே சின்ன டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் தான் நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ரோஸ் ஸ்டிக்கர் இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கர் வச்சுருந்தீங்கன்னாலும் வந்து ஒட்டிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு உள்ளன் த்ரெட் வச்சு கட்டிக்கலாம். இதை சுற்றி நான் வந்து கலர் சிலோ டேப்பு தான் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மூடியில் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு அதில் சின்னதாக ஒரு பூங்கொத்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ப்ரஷ் வைக்கிற ஹோல்டராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மூடியை நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவும் ரொம்ப வந்து சிம்பிளான ஐடியா தான். நம்ம ஆயில் கேன்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய ட்ரே ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாக்ஸை வந்து வச்சுட்டு அது மேலே வந்து ஆயில் கேனை வச்சோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து ஃப்ரிட்ஜோட டோரில் இந்த மாதிரி ஒரு பைண்டர் கிளிப் வந்து போட்டுட்டு நான் வந்து இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய வெயிட்டான திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா 2 பைண்டர் கிளிப் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து சில திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே வந்து விழாது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து பேப்பர் ரோல் வந்து கட் பண்ணி 4 வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸோட 4 மூலையிலையும் வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டினதுக்கு அப்புறமாவும் மேலே வந்து இந்த மாதிரி பாக்ஸை வச்சு மறுபடியும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகான நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து கிடச்சிருக்கு. அந்த பேப்பர் ரோலில் நீங்கள் வந்து கிளிட்டர் ஷீட்டை சுற்றியும் வந்து ஒட்டிக்கலாம். இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் சில திங்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மேக்கப் ஐட்டம்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக செப்பரேட்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து வச்சுக்கலாம். எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதையுமே ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான். அதுக்கு நான் வந்து ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட சைஸுக்கு நான் வந்து தெர்மாக்கோல் தான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த தெர்மாக்கோலை இந்த பாக்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தோடையும் இந்த மாதிரி தெர்மாக்கோலில் உள்ள இந்த பாக்ஸில் நம்ம செட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து தோடு போடணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் தோடு எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பாக்ஸ்லேயும் 2 ஹோல் வந்து போட்டுட்டு 2யும் சேர்த்து நான் வந்து சணல் வச்சு கட்டி எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நல்லா லூஸாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக இந்த பாக்ஸோட சைஸுக்கு நான் வந்து முட்டை வைக்கிற அந்த பேப்பர் பிளேட்டை கட் பண்ணி இதில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முட்டையை வந்து ஆர்கனைஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த சணல் கயிறை வந்து லூஸாக வந்து கட்டியிருக்கோம். இதை டைட்டாக கட்டணும் அப்படின்னா நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம முட்டை வைக்கிற ஹோல்டராக இந்த பாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கெல்லாம் தடவரத்துக்கு வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒன்றை மட்டும் எடுத்து நீல வாக்கில் இந்த மாதிரி 4ஆக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த 4 பீஸையும் இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சின்னதாக லேஸ் தான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆர்கனைசர் நமக்கு ரொம்பவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 4 பார்ட்டிஷன் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இதில் சில திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில திங்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். செப்பரேட்டாக நம்மளோட கிளிப்பு, மணி, தோடு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நம்ம இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்குன்னு தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாக்ஸை இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட்டு பாக்ஸை வச்சு நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.